இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை சமாளிப்பதற்காக அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான எரிபொருள் கொடுப்பனவு குறித்து ஒரு விசேட தீர்மானம் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை சந்திப்பின் போது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளுக்கு விடுமுறை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் மறு அறிவித்தல் வரை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை மார்ச் 1ஆம் தேதி நிலவிய எரிபொருள் விலைக்கு அமைய வழங்க நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருளின் அடிப்படையில் வழங்கப்படும் ஏனைய கொடுப்பனவுகளையும் மார்ச் 1ஆம் தேதி முதல் நிலவிய விலையின் அடிப்படையில் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் எனும் வகையில் ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதிலும் உள்நாட்டில் விலையை அதிகரிக்காமல் இருக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. இதன்படி இறக்குமதியாளர்களுக்கு பெட்ரோல் ஒக்டேன் 92 லிட்டருக்கு 20 ரூபாவும், ஒட்டோ டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாவும் மானியமாக வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் குறித்த எரிபொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதற்கமைய 2026 மார்ச் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் உரிய விற்பனை விலையிலும் பார்க்க இறக்குமதி செய்யப்படும் விலை அதிகமாக இருப்பின் எரிபொருள் இறக்குமதி விநியோகஸ்தர்களுக்கு குறித்த தொகையை செலுத்துவதன் மூலம் மக்களுக்கு இம்மானியம் வழங்கப்பட உள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிர்ச்சி காரணமாக அன்றாட வாழ்க்கைக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஏற்படும் பாதிப்பை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய அரசாங்கத்தினால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு அமைய ஜனாதிபதியினால் முன்வைத்த இந்த யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.